சண்டே ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் மசாலா கிரேவி சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவு சிக்கன் வறுவல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வறுவல் பொடியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ கறிப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிட்டுனா சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.